ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஸோ எகெயின் ஒரு சாட்டர்டே நம்ம கூடி வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கடந்த நாட்கள்ல சென்னையில வந்து நிறைய இடத்துல மழை, ஃப்ளட்டு, நிறைய டிஸ்கனெக்டடா இருந்திருப்போம். நெட்வொர்க் இஷ்யூஸ் இப்படி நிறைய இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த சாட்டர்டே நம்ம திரும்பவும் கேதர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி சரி பண்ணி நம்மள கூடி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்தலாம். ஸோ வேற இடத்துல இருந்தவங்களாம் நம்மளுக்காக ஜோம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருடைய கிருபைனால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறத கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ இந்த நாளிலும் ஆண்டவர் வந்து நம்மளோடு கூட பேசணும். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு என்ன இன்னும் சொல்லித்தர விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ஃபெய்த் அப்படின்ற அந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த ஃபெய்த் அண்ட் கிறிஸ்டியானிட்டி இது ரெண்டையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஸோ எனிதிங் எதுனாலுமே நம்ம உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இதுல நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் என்ன செய்யணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு வழியை திறந்து கொடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆண்டவரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி அப்படியே நம்ம வளர்ந்துட்டே வந்திருப்போம். என்னதான் மனுஷங்க கிட்ட போனாலும் நம்மளுடைய ஹார்ட் அவங்களுடைய வேர்ட்ஸை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த சத்தத்தை கேட்கும் போது நம்மளுடைய ஜீவன் வந்து அது அப்படியே உயிரடைஞ்சி மறுபடியும் ஒரு அந்த எந்த விதமான பலவீனங்கள் அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வந்து கிருபை செய்வார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோ இன்னைக்கு வந்து இந்த சத்தத்தை இந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். சோ கேட்கும் பொழுது ஆண்டவரே எனக்குள்ள நீங்க இன்னும் என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட்டோடு கூட நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விசுவாசம் அப்படின்ன உடனே இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மைண்ட்ல வந்த வசனம் என்ன அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனம். சோ இது லிவிங் பைபிள்ல பார்க்கும்போது வாட் இஸ் ஃபெய்த் ஸ்டார்ட் பண்ணும்போதே விசுவாசம்னா என்ன அப்படிதான் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. சோ விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. சோ ஆண்டவர் வந்து அதாவது நம்மளுக்குன்னு சில நான் ரொம்ப பெரிய வித்தியாசமான கான்டெக்ட்க்கு எல்லாம் போல நம்மளுக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். சோ எப்போ நம்ம ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறோமோ ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டவர் வந்து சில வார்த்தைகளை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து சில சொப்பனங்களை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பாரு. ஆனா நம்ம கண்ணுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நம்மளுக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலனாலும் அந்த வசனத்தையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம பிடிச்சிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு ஆமா நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா அந்த பசில்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செதறி இருக்கிறதெல்லாம் அப்படி சேர்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ நம்மளுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதை பிடிச்சுக்கிட்டு அதன் மேல நம்மளுடைய நம்பிக்கையை வச்சு அதை நம்ம கண்களால நம்ம அதை பார்க்கல, ஆனா அந்த அந்த காணப்படாதவைகளின் நிச்சயம். சோ அந்த விசுவாசத்தை வந்து ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஊற்றி வருகிறாரு. சோ இந்த நம்ம வந்து டிசம்பர்ல வந்தாச்சு, இந்த வருஷம் ஃபுல்லா ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது நம்ம அதை குறித்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருந்திருப்போம். ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன இவ்வளவு டிலே ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள வரும். ஆனா வேதத்துல நம்ம ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கரத்தை அந்த மனுஷனுடைய கரத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் முடிவு பரியந்தம் அப்படியே அழகா நடத்திட்டு போறதை நம்ம வந்து வேதத்துல பார்க்க முடியும். சோ இதே விசுவாசத்துக்குள்ளதான் நம்மளையும் ஆண்டவர் வந்து அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல பெரிய கூட்டம் நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆனா அவருக்குன்னு சொல்லி ஒரு குட்டி குரூப்பை தான் ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறார். சோ அதுலயும் அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அந்த குட்டி கூட்டத்திலையும் ஒரு சின்ன குழுவை வந்து ஆண்டவர் சூஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். சோ நம்மளும் அதுல ஒரு அங்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை நம்புறது கிடையாது. ஆனா நம்மளுக்கு வேதத்தின் அடிப்படையில
இந்த உலகத்தை நம்ம அப்படியே பார்க்கும்போது இந்த உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ எதன் அடிப்படையில ஆண்டவர் என் கையில எழுதி கொடுத்துட்டார். வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான் கிரியேஷன், இப்படிதான் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில நம்ம விசுவாசிக்கிறோம். சோ நம்மளுடைய விசுவாசம் இப்படி பாக்குற பொருள்கள்னால இல்ல, சோ தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்க அந்த காரியத்தை வச்சு அதை விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சோ இது எல்லாமே அவர் விசுவாசம் அப்படிங்கிறது அவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் நம்மளுக்கு இருக்கு. சோ யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. அப்போ நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்மளுடைய ஏதோ ஒரு காரியத்தை பார்த்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபெய்த் வரல, அதன் அடிப்படையில் இல்ல, ஆனா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். அப்போ அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் இல்ல. சோ அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின் அடிப்படையில நம்ம அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வளர்த்துட்டே இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவருடைய நிறைய கூட்டம் அவர் பின்னாடி வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவாப்பம் நானே இதெல்லாம் பேசும்போது நிறைய பேர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவருடைய சீஷர்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்போ உடனே சீமோன் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சோ அந்த வேர்டு ஆண்டவர் உங்ககிட்டதான் அந்த நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நாங்க வேற யார்கிட்ட போக முடியும்? சோ அதேதான் இன்னைக்கு நம்மளுக்கு அதேதான். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கு. நம்மளுக்கு நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட் மூலமா எனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. எஸ் அப்கோர்ஸ் அதெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறாரு தான். ஆனா பேஸ் எது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. அடுத்தது நம்ம பாக்குறோம் தீமோத்தேயுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல போடப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. சோ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க. சோ அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை, சோ அந்த வேத எழுத்துக்களை நீ அறிஞ்சிருக்கிறப்பா. சோ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் இது எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா எழுதி நம்மளுடைய கரங்களில கொடுத்திருக்கிறார். எதுக்காக? எல்லாவற்றையும் படைத்த தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கணும், அவரை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த லாங்கிங், அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு வேதத்துல இருக்கிற அந்த காரியங்களை நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. சோ இதன் அடிப்படையில தான் நம்மளுக்கு இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள அப்படியே ஊறிட்டே இருக்கு இல்ல. நம்ம ஒருவேளை சில இன்சிடென்ட் நம்மளுக்கு தேவன் நம்ம இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த டவுட் வர சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சத்தம் அந்த ரேமா உண்டாகி ஐ ஆம் தேர், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். சோ இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற நம்ம பயங்கர பாக்கியமுள்ள சந்ததி, பயங்கர பாக்கியமுள்ள ஜனம். உலகத்துல நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஹோப், அவங்களுடைய விசுவாசத்தை வேற எதுவுமே வச்சிருக்கிறாங்க. அசைகிற காரியங்கள், நிலையில்லாத காரியங்கள், ஒழிஞ்சு போகிற காரியங்கள், இதன் மேல வச்சதுனால நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய விசுவாசம் இந்த வேதத்தின் அடிப்படையில இந்த சிருஷ்டி கர்த்தாவின் மேல இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது தானா உண்டாயிருச்சா எனக்குள்ள, திடீர்னு நான் வந்துட்டேன்னா இல்ல. தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். சோ எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல, இங்கிலீஷ்ல 2nd வெர்ஸ்ல இருக்கும், தமிழ்ல 1st வெர்ஸ்ல இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. ஏன் முடிக்கிறவர்? நம்ம ஒரு நாள் அவரை பரலோகத்துல பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடும்போது அந்த மறுமையில நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவரா இருக்க போகுது. சோ அப்போ அந்த இடத்துல எனக்கு விசுவாசம் தேவையில்லை. சோ இந்த உலகத்துல நான் அவரை பிடித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்குள்ள தொடங்கி இருக்கிறார். உண்மையா ஆண்டவர் தான் எனக்குள்ள தொடங்கினாரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம ஒரு லேடியை பத்தி பாக்குறோம்.
சோ பால் வந்து நிறைய அந்த தண்ணீர் ஓரத்துல அந்த லேடிஸ் எல்லாம் வரும்போது அந்த அந்த இடத்துல வர்ற மக்களை கூட்டி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துல தேவன் ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தை திறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்களுடைய பேர் வந்து லீதியாள். அங்க நம்ம வசனத்துல பாக்குறோம் ரத்தாம்பரம் வைக்கிறோம். நல்ல பெரிய ஒரு லேடி தான். சோ சொசைட்டில நல்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு லேடியா இருந்திருக்கலாம். சோ அந்த இடத்துல அவங்க வரும்போது தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள், யூத ஸ்திரீ கிடையாது. சோ என்னும் லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். சோ ஸ்டார்ட் பண்றாரு. ஃபெய்த் வந்து நம்மளா துவங்குகிறது கிடையாது, ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நம்ம ஆண்டவர் என்ன கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்காரா, ஒவ்வொரு செகண்டும் பாக்குறாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எஸ், அவர் பக்கத்திலேயே இருக்கார். அவர் தான் வந்து அவரை குறித்து அறிவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்தருளுகிறார். சோ அப்ப இங்க பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். சோ சும்மா கிடையாது. ஐரோப்பால அந்த ஃபர்ஸ்ட் சர்ச்சே அவங்க மூலமா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில பாக்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை திறந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறதுக்கும் நம்மளை சூஸ் பண்ணி எடுத்து அவர் பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்பட்டு திட்டம் வச்சிருக்கிறார். நான் ஒருவேளை நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்ம காணப்படாதவைகளின் நிச்சயம் ஒரு ஆண்டவர் வச்சிருக்காரு ஒரு பிளான். அது ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், நிறைய நேரத்துல சோர்வுக்குள்ள கொண்டுட்டு போலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம் அவருடைய கரத்துல இருக்குது. அதுக்கு நேரா தான் நம்மளை வழி நடத்திட்டு போறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திட்டு போறார். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், பட் ஹீ இஸ் மூவிங் அஸ். அப்படியே இன்ச் பை இன்ச்சா அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறார். சோ அப்போ அவர் நம்ம இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு, அவரே நம்மள அதுக்கு நேரா நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சீஷர்கள், ஆண்டவர் வந்து அவருடைய சீஷர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, என் பின்னே வா அப்படின்லாம் சொன்னீங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அவர் மேல அவங்க விசுவாசத்தை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு ஒர்க் பண்றாருன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கலாம். கானா ஒரு கல்யாணத்துல வந்து எல்லாரும் இருக்காங்க. சோ அந்த வெட்டிங் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதுல வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. யோவான் எழுதுற சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சோ எதுக்காக இதெல்லாம் செய்யற, எதுக்காக அந்த அற்புதத்தை செய்யறாரு? அவர் பின்னாடி ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி வர்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி அவர் மூலமா அந்த அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறத பாக்குறாங்க. தண்ணி திராட்சரசமா மாறுது. அதாவது வித்தின் செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது மாறி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வர்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இது அவங்க அதை பார்த்ததுனால, அவங்க கண்ணல்னால பாக்குறாங்க. அந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம லைஃப்ல நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அட்டஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செய்திருப்பாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதை யோசித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்காக நீங்க இவ்வளவு ஒர்க் பண்றீங்களா சுவாமி அப்படின்னு சொல்லி அதை நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி வந்து, பயங்கர ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ள வரும்ல, ஒரு ஜாய். சோ ஆண்டவர் வந்து இப்படிதான் ஒர்க் பண்றாரு நம்ம கிட்டயும் அப்படிதான் ஆண்டவர் ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாசருவோட கதையில நம்ம பாக்குறோம். லாசருவோட இன்சிடென்ட் யோவான் 11வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூதர்கள் வந்து அவரை கொலை பண்ணணும், கல்லெறியணும்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செய்தி அவருக்கு கேக்குது. சோ பெத்தானியால இருக்க அந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து he waited again 2 days, 2 நாள் திரும்பவும் அவர் அங்க வெயிட் பண்றதை நம்ம பாக்குறோம். உடனே சொன்ன உடனே ஐயோ வியாதிப்பட்டுட்டானா உடனே அவர் ஓடல, அவர் 2 நாள் திரும்பவும் வெயிட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, நீங்க அத இந்த வர கிளஸ்டர்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். வெயிட் பண்ணி
அதுக்கப்புறம் அவர் லாசரு உயிரோடு கூட வரத பாக்குற அந்த ஒரு இன்சிடென்ட் அவருக்கு அதுக்கு முன்னாடியே தெரியுது. சோ ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியுது அவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி. ஆனா அவருடைய சீஷர்களுக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, நம்ம எதுக்கு திரும்பவும் அங்க போனோம், அவர் 2 நாள் கழிச்சு நம்ம போலாம்னு சொல்லும் போது அவங்க நம்மள கல்லறிய பார்த்தாங்களே, திரும்பவும் நம்ம ஏன் அங்க போனோம்னு சொல்லும் போது, இல்ல நான் லாசருவை எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:15, நான் அங்க இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை முன்னாடியே போயிருந்தா நிறைய நிறைய வியாதிஸ்தர்ல குணமாக்குறாரு. இதுவும் அனதர் ஒரு இன்சிடென்டா மாறி இருந்திருக்கும். ஆனா மரணத்திலிருந்து 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை உயிரோடு கொண்டு வர்றதுக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரிடத்திலிருந்து வெளிப்படுதுங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்காக வெயிட் பண்ண அப்படிங்கறத அதை சந்தோஷப்படுறார். அவங்க ஒருவேளை முன்னாடியே போயிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க அதுக்கப்புறம் லேட்டா போகும்போது 4 நாட்கள் ஆயிருச்சு. அவங்களுடைய அக்கா சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, 4 நாள் ஆயிருச்சு நாருமே அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஃப்ரெஷ்ஷா உயிரோடு கூட அந்த நபர் வெளியே வர்றதை காட்டுறாரு. அப்போ அவருடைய சீஷர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை, அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் அவங்களுக்குள்ள வெளிப்படுறதுக்கு, அவர் மேல அந்த விசுவாசத்தை வைக்கிறதுக்கு அவர் ஒர்க் பண்றத பாருங்க. அவர் ஒர்க் பண்றாரு. அப்போ நம்ம கிட்டே அதே தேவன் தான். சோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் நம்மளுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். ஒரு நாளும் அவர் விட்டுட்டு போகிற தேவரும் கிடையவே கிடையாது. சோ பேதுரு கடலுக்குள்ள அப்படியே மூழ்கும் போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே ஏன் சந்தேகப்பட்ட அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஃபுல் ஃபெய்த்தை வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கும் நம்முடைய விசுவாசம் முழுமையா ஆண்டவர் மேல இருக்கா? என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை நிறுத்தியா நடத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ இஸ் நெக்ஸ்ட் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 23 வசனமும் 12வது வசனமும். சோ ஆண்டவர் இதை காண்பித்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சோ இது வரைக்கும் நான் இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சது கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவருடைய சீஷர்கள் கிட்ட பேசும்போது சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். சோ என்கிட்ட அன்பா இருந்த அப்படின்னு சொன்னா என் வசனத்தை நீ கை கொள்ளுவ. கை கொள்ளும் பொழுது பிதா அவனிடத்துல அன்பா இருக்கிறாரு. நாங்க அவனோட வாசம் பண்ணுவோம், அவனோட கூட நாங்க தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா இருந்த நாட்களில அநேக அற்புதங்களை செய்தார். சோ அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாரு. நான் தனியா இல்ல அப்படின்றாரு. சோ ஆவியானவர் அவருக்குள்ள நிரம்பி இருந்தார். சோ அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் அப்படி எல்லாம் சொல்லி பாக்குறோம். அப்போ 12வது வசனத்துல அவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எப்படிங்க செய்ய முடியும்? அவர் நம்ம கூட இருப்பாராம். நம்ம அவருடைய வசனத்தை கை கொண்டு போது அவரிடத்துல அன்பா இருக்கிறோம். அப்ப நம்ம அன்பா இருக்கும்போது அவங்க நம்ம கூட இருக்க போறாங்க. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருக்க போறாங்க. நமக்குள்ள இருந்து கிரியைகளை செய்ய போறவங்க அவர். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவர் எனக்குள்ள இருந்து காரியங்களை நடத்த போறாரு. ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிற பாதை என்னது? நான் பிதா செய்ய நான் பாக்குறது என்னவோ அதுதான் செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்றேன். அப்போ திரும்ப வேதத்தின் ரகசியம், வேதத்தை நம்ம உட்கார்ந்து வாசிக்க அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார், அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அவர் நமக்குள்ள தங்கி இருக்கும்போது இது எல்லாமே கனெக்டட், இன்டர் கனெக்டட். நம்ம எதுவுமே இந்த 12வது வசனத்தை நான் தனியா பார்த்திருக்கேன், 23வது வசனத்தை நான் தனியா பார்த்திருக்கேன். ஆனா நம்ம அவரிடத்துல அன்பா இருக்கும்போது அவர் நம்மளுக்குள்ள அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நம்ம
அன்பா இருக்கிறோம், நமக்குள்ள வந்துடுறாரு. அப்ப நம்ம மூலமா அவர் கிரியை செய்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வன், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளையும் செய்வன். அப்போ இந்த கடைசி காலம் நம்ம இன்னைக்கு நம்ம பிரேயர் எல்லாம் பண்றோம், ஆண்டவரே இந்த உலகம் அழிஞ்சிட்டே இருக்கு, ஆண்டவரே மக்கள் இப்படி அழிஞ்சிட்டே இருக்காங்க, நம்மளை விட அவர் அதிக அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அப்போ அவருக்கு தேவை அவர் மேல முழுவதுமாய் சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சு அவர் நம்ம மூலமா செயல்படுறதுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு நபர் தான் அவருக்கு ரொம்ப தேவை. நம்ம இன்னைக்கு ஆண்டவரத்துல கேட்போம், ஒரு செகண்ட் ஆண்டோட சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை நான் முழுமையா இடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என் மூலமா நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே நான் உலகத்துல பார்க்கும்போது நிறைய பேர் அழியறதெல்லாம் பார்க்கும்போது எங்க கண்ணுல கண்ணீர் வருது, ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல. பட் லார்ட் யூ ஒர்க் த்ரூ அஸ், எங்க மூலமா நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செகண்ட் ஆண்டவரே நாங்க உங்களிடத்துல அதிகமா அன்பு கூறுவோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலையில ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த ரகசியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாங்க அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே நீங்க எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் மண் பாண்டங்கள் தான், ஆண்டவரே வெறும் சதைகள் தான் ராஜா, ஆனால் நீங்க எங்களுக்குள்ள இருந்து ஆவியானவரை விடுதலையோடு கூட நீங்க கிரியை செய்வதற்கு அப்பா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவும் எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரே நீங்க எங்க மூலமா கிரியை செய்யறதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நம் வரும் நாட்களில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட ஆண்டவரே விடுதலையோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே நீங்க எங்களை இன்னும் அதிசயமா ஆண்டவரே இன்னும் நீங்க நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. அப்ப உங்களுடைய கருத்துக்குள்ள நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கீங்க என்னில விசுவாசமா இருக்கணும், எதிலையும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி. அப்ப அது நாங்கள் அல்ல, நீங்க எங்க மூலமா செய்யுங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சோ நம்மளுடைய விசுவாசத்தின்படியா ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய போறார். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா we should overcome this world. அப்போ உலகம் வந்து இழுத்துட்டே இருக்கு. நம்ம வெளிய உலகத்துல மனுஷங்களோட பழகும் போது அவங்க சொல்லுகிற காரியங்கள் நிறைய நேரம் நம்ம ஒரு மாதிரி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி தான் இல்ல, நம்ம அவங்களோட ஃபிட் இன் ஆக முடியல. ஆனா கொஞ்சம் அவங்களோட கூட நம்ம சேரணும் அப்படிங்கும் போது அந்த உலகம் வந்து நம்மள ரொம்ப இழுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? விசுவாசத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். 1 அதிகாரம் 4 பாக்குறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எதை ஜெயிக்க வைக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம், ஏன் இதை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாங்க 16வது யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெயித்த ஒருத்தரை நம்மளுக்கு மாடலா வச்சிருக்கிறோம், ஜெயித்த ஒருத்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. சோ அப்போ அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஐ கேன் ஓவர் கம், நான் வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுப்பார். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம் 8வது வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், அவன் நம்மளை சுத்திட்டே வரான்னு சொல்லி. அவனை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் 9வது வசனத்துல ரெசிஸ்ட் ஹிம் firm in your faith, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இருந்து தடுமாற வேண்டாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவனை ஆண்டவர் தோற்கடிச்சிட்டாரு. அப்போ அவனை ஜெயிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஆண்டவர் என்னோடு கூட, அவனை ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உலகத்தை ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஐ கேன், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுல? விசுவாசத்துல உறுதியா இருந்து, பயப்படாதீங்க, தடுமாறாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. So we can be an overcomer. நான் இதுல விழுந்துருவேனோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ,
அப்படியெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவரோட கூட இணைந்து இருக்கும் போது we can overcome. சத்ரு என்ன பிசாசு என்ன ரொம்ப சோதிக்கிறான், இல்ல இல்ல, அவன் சோதிச்சான், அவனோட வேலை அதுதான், அவன் அவனோட வேலையை பெர்ஃபெக்டா செய்து முடிப்பான். சோதனைக்காரன் அவன் சோதிக்கிறதுக்கு தான் வருவான், ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து நம்ம அவனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். நம்ம அவரோட பிள்ளை இல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு, நான் அவருக்குள்ள பிறந்திருக்கிறேன், தேவனால நான் பிறந்திருக்கேன். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு, சிருஷ்டிகத்தா, அந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், பிசாசை வென்ற தேவன், ஒண்ணுமே இல்ல அவன்லாம். அப்போ ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளை அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார்ல. சோ அப்போ ஆண்டவரே இன்னில இருந்து நான் அதை ஒரு பெருசா நான் பார்க்காத, அப்படி இந்த இச்சைகளை, அசுத்தத்தை, அதெல்லாம் நான் அது என்னை இழுக்கிறதுக்கு வந்தாலும் அது அசட்ட ஜஸ்ட் லைக் தட் அதை தூரத்துக்கு போட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எப்போ இதெல்லாம் வரும், நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது, அவரோட கூட இருக்கும்போது, அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இது எல்லாம் செய்ய முடியும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மட்டும்தான் அந்த சோதனை வந்துச்சா? நிறைய நேரம் டெம்டேஷன்ஸ் வரும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது, ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கோம், ஏதோ ஒரு மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஏதாவது ஒரு சின்னதா தப்பு செஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, நீதான் ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீதான் ஆண்டவருக்குள்ள இருக்கியா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சுத்தி சுத்தி எதை சுத்தி வரும் அப்படின்னா, ஆர் யூ தி சன் ஆஃப் காட், ஆர் யூ தி டாட்டர் ஆஃப் காட், நீ அவரோட பிள்ளையா? வேற யாரும் சொல்லலைனாலும் நம்ம ஜோம் பண்ணி ஏதோ ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நான் ஆண்டவரோட சரியா இல்லையா, நான் ஆண்டவரோட பிள்ளையா, அவர் என் கூட தான் இருக்காரா? இந்த டவுட்ஸ் எல்லாம் கட 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 கடன்னு நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க படுத்திருக்கும் போது இல்ல தனியா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு ஃபெயிலியர் வந்த உடனே டக்குன்னு என்ன தோணும், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா? இது நம்மளுக்கு மட்டும்தானா அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவையும் அவன் சோதிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றான், என்ன வேர்டை யூஸ் பண்றான், இஃப் யூ ஆர் தி சன் ஆஃப் காட். அவர் அப்பதான் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறாரு. ஆவியானவர் வந்து அவருக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. சோ 40 நாட்கள் உபவாசித்து முடிச்ச உடனே, அவருக்கு பசி உண்டான உடனே வரான். ரைட் டைம்ல அவன் என்ட்ராய் சொல்றான், இஃப் யூ ஆர் தி சன் ஆஃப் காட், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த சத்தத்தை நம்ம ஒருவேளை வித்தியாசமா நம்ம கேட்டு இருந்திருப்போம். எனக்கு ஏன் மட்டும் எனக்குல, அப்போ நான் ஆண்டவரோட பிள்ளை இல்லையா, நான் எதுலயா தவறிட்டு இருக்கேனா? சோ டெம்டேஷன்ஸ் இப்படி, சோதனைக்காரன் இப்படிதான் நம்மள வந்து அந்த விசுவாசத்துல தடுமாற வைப்பான். நான் ஆண்டவரோட பிள்ளை இல்லையா? சோ அந்த ஒரு விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் கொண்டுட்டு வருவோம். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அது ஒரு தடவை இல்ல 2 தடவை சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் அப்படின்றான். அதே மாதிரி அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, சிலுவைக்கு போகும்போதும் சிலுவையிலேயே சொல்றாங்க. லூக்கா 23வது அதிகாரம் 35வது வசனத்துல, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். சோ சிலுவையில இருக்கும்போது கூட இந்த வேர்டு அவருடைய காதுல கேட்குது, இந்த சத்தத்தை கேட்குறது. அப்போ கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவரோட பிள்ளையா இல்லையான்ற அந்த டவுட்ல நம்மளை தள்ளி விடுறதுக்கு சத்துரு பயங்கரமா ஒர்க் பண்ணுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு we should have that strong faith. ஆண்டவரோட பிள்ளைனா, என் தேவனுடைய பிள்ளை, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் கன்விக்ஷன் நம்மளுக்குள்ள இருக்கணும். சோ கிறிஸ்துவுக்கே இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளையும் சோதிக்கிறக்கு வருவான், ஜாக்கிரதையா இருப்போம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய நபர்களை நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்துல நிறைய விசுவாசிகளின் பட்டியலை நம்ம பார்ப்போம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் யார் அப்படின்னா, ஆபேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். சோ அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்துறார். என்ன பலியை செலுத்தினார் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கு, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், பிளூரல், அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். த லைஃப், ஓகே, கனியை கொண்டுட்டு வந்தாரு, அதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஜீவன், அதாவது இந்த லைஃப் கொடுக்கறத வந்து ஆண்டவர் பாக்குறாரு அந்த இடத்துல. அந்த அந்த ஆடு கொழுமையானவைகள், ஸோ த பெஸ்ட் திங். ஏதோ அந்த ஃபிளாக்ல இருந்து ஒண்ணு மட்டும் கொண்டுட்டு வந்து கொடுக்கல, முழு மனசோடு கூட, சந்தோஷத்தோடு கூட. ஏன்? அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் மேல இருந்த அந்த விசுவாசம், அப்படிதான் போட்டிருக்கு வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதே மாதிரிதான் ஆண்டவர் காயின் கிட்ட பேசும்போதும், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்லுவார். அப்போ அது நன்மையான காரியத்தை ஆபேல் செய்ததை பாக்குறோம். சோ அன்னைக்கு ஆபேல் செலுத்தினாரு. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதே விஷயத்த ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம், ஓகே 11வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி முடியுது: சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம எல்லாரும் அவருக்காக தான் இருக்கோம், அவர் மூலமா தான் இருக்கோம், எல்லாமே அவருக்காக தான். ஆனா நிறைய நேரம் அந்த செல்ஃப் சென்டர்டா சில நேரத்துல நம்ம மாறுறதுக்கு தூண்டப்படுவோம், தள்ளப்படுவோம். ஆனா இந்த வசனம் நல்லா சொல்லிருச்சு, சகலமும் அவராலுதான், அவருக்காக தான், அவர் மூலமா தான் இருக்கு. சோ அவருக்கே என்றைக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிதான் அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்க ஆபேல பாக்குறோம், நன்மையானவைகள், கொழுமையானவைகள் இருக்கிறதுல த பெஸ்ட். அவனுடைய ஃபிளாக்ல இருந்து தலையீற்றுகளை கொண்டுட்டு வர்றாரு. இந்த உயிரை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு. ஆண்டவரே, இது உம்முடையது, நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆண்டவர் அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்றத பாக்குறோம். இங்கேயும் நம்ம பாக்குறோம், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய தலையில இருந்து, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி. அப்போ என்னுடைய சாக்ரிஃபைசஸ் எப்படி இருக்கு? சோ காயினை போல ஏதோ கொஞ்சம் காசு, ஏதோ கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்தா முடிஞ்சிருச்சா? இல்ல, அவர் எதிர்பார்க்கறது உன்னையும் எங்களையும் தான், என்னையும் தான், உங்களையும் என்னையும் தான். அவருக்காக ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்காருல்ல. அப்போ தன் ஜீவனை வெறுத்து எல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாடி போனோம். அப்ப எது எனக்கு ஜீவன்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்ன மாதிரி கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறாரா? சோ இது எப்படின்னு, அப்போ நான் அவருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய டவுட். அதுதான், நான் அவரோட ஊழியத்துக்குன்னு சொல்லி வந்துட்டேன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் வந்து பர்ஃபெக்டா கைட் பண்றாரு அப்படின்னு சொன்னா we have to take bold step through faith தான். என்னோட ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மள அழகா நடத்தும் போது நான் போயிட்டேன்னா எனக்கு நடக்கும், என்ன நடக்கும்? இல்ல, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஏனோ இல்ல, அடி வாங்கி ஒரு அந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் நான் வந்து ஓகே சொல்லிக்குவேன், இதுவும் எனக்கு வேணும், அப்படி இல்ல. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. அப்போ நான் விசுவாசித்திருக்கிறவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சா நான் கட்டாயம் என்ன முழுமையா அர்ப்பணிப்பேன். அவர் பரிசுத்தர். அப்போ அந்த பரிசுத்தமா நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஹார்ட், அவர் பரிசுத்தருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்ல. அப்போ நான் எப்படி நான் செலுத்த போறேன் அவர்கிட்ட, அவருக்கு நான் கொடுக்க போறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. அப்போ இப்படி நான் கொடுக்கும் போதுதான் அவர் என்னையும் அக்செப்ட் பண்ணுவாரு, என்ன அக்செப்ட் பண்ணுவார். சோ ஆண்டவர் அதான் கம்பேர் பண்ணி வச்சிருக்காரு காயின் அண்ட் ஆபேல். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனா ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். அப்போ அந்த புத்தியுள்ள ஆராதனை இப்போ என்னதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டாரு. அப்ப நான் அந்த ஆராதனையை உண்மையா நான் செலுத்துறேன்னா ஆண்டவருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அடுத்த ஒரு பர்சன் யாருன்னா ஏனோக்கு. எனக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்னா சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த வசனத்தை ரீட் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் அதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்போ இது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவர் ஆண்டவர் பிரியமா இருந்தார், அவர் போயிட்டாரு, அப்படி இல்ல. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்படின்னா என்ன ஒருத்தவங்க, அவர் வீட்டுல இருந்திருப்பாரு, அவருடைய ஒய்ஃப் எல்லாம் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அப்ப அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவரோட ஒர்க்ஸ், அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கும். இப்போ அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட் இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போ அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும், இது எல்லாம் வரும். அப்போ சில நேரம் வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தேவையில்லாத வேர்ட்ஸ் விட்டுட்டாங்க நம்ம கிட்ட அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அது நம்ம மைண்டைல ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், ஒவ்வொரு செயல்பாடும், அவனுடைய பேச்சு, அவனுடைய தாட்டு, அவருடைய நடக்கு, இது எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கு. அப்போ அவர் எந்த அளவுக்கு எனக்கோடு கூட க்ளோஸா இருந்திருப்பாரு. சோ பதறி கூட பேசி இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சோ எல்லாத்தையும் ஆண்டவர் அப்சர்வ் பண்றாரு. இப்ப நம்ம யோசிப்போம், நம்ம வீட்டுல ஆண்டவர் உலாவிட்டே தான் இருக்கிறாருல, நம்ம நிறைய நேரம் அதை மறந்துடும். நம்மளோடு கூட வாசம் பண்றாரு, நம்ம பேசுறத கவனிக்கிறாரு, நம்மளுடைய சிந்தனைகளை பாக்குறாரு. இந்த சர்டிபிகேட் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? இவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏன்னா நம்மள ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, கட்டாயம் எடுத்துக்கொள்ள போறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த சாட்சிய அவருடைய தூதர்களுக்கு முன்பதாக, அவரோடு கூட இருக்கிற அந்த கூட்டத்துக்கு உள்ள முன்பதாக, இவள் எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி, எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரு. அப்போ எனக்கு ஒவ்வொரு செகண்டும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அந்த கான்சியஸா இருந்திருப்பாரு. காட் கான்சியஸ், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம நிறைய நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல நம்மளுக்கு க்ளோஸாவோ, ஓகே, ஸ்பௌஸுக்கோ, நம்ம பிள்ளைங்களுக்கோ பிரியமா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோம், எவ்வளவு காரியங்களை செய்யறோம். அப்போ தேவனுக்கு பிரியமானவன்னு சொல்லி சாட்சி பெற்றாராம். அப்போ எந்த அளவுக்கு அவரோட அவரோட அந்த அந்த நெருக்கமான அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நம்ம படிக்கிறோம், அவர் ஏனோக்கு காணப்படாமல் போனார் அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டாருன்னு படிக்கிறோம். ஆனா இந்த சாட்சி, திஸ் சர்டிபிகேட், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் வந்து தேவனுக்கு பிரியமானவர்னு சாட்சி பெற்றாராம். சோ அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லு. அப்போ அவர் வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாரா இருக்கும், அவ்வளோ விசுவாசிச்சிருந்திருப்பாரா இருக்கும். ஃபுல்லா அவரோடு கூட, தேவனோடு கூட இருந்த ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்மளுடைய விசுவாசம் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை விட்டு நம்மளுடைய சுயத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறோமா? இல்ல முழுமையா ஆண்டவரை நம்பி எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தான் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர். அப்ப அந்த கோணலான பார்த்து அவரு செவ்வைப்படுத்துவாருன்னு சொல்லி நான் பொறுமையா காத்திருக்கிறேன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி நானே ஏதாவது செய்யணும்னு சொல்லி முந்தி அடிச்சிட்டு இருக்கேனா? எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் இருக்கிறேன்னா ஆண்டவரே, வசனம் அப்படிதான் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு பலன் அளிக்கிறவர்ப்பா. மனுஷங்க நிறைய நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனா நான் என்னுடைய ஃபெய்த் நான் ஆண்டவர் மேல வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிப்பேன். சோ ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையா இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இன்னுமே அதாவது என் லைஃப்ல ஆல்மோஸ்ட் ஹாஃப் முடிய போகுது, இன்னும் நான் அதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்ம தடுமாறுறோம்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அவர் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டாரு எதையும். நம்ம முதல்ல அதுதான் பார்த்தோம், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவர் சொன்னது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
மாற்றமே கிடையாது. மேபி அந்த டைம் லைன்ல நம்ம ஒரு டைமை பிக்ஸ் பண்ணிட்டு இதுல செய்யுங்கன்னு சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் பொறுமையா காத்திருப்பாரு. மோசே எப்படியாவது இந்த ஜனங்களை விடுவிச்சிடலாம்னு சொல்லி 40 வயசுல பிளான் பண்ணார். ஆனா ஆண்டவர் அவனை வனாந்திரத்திற்கு கொண்டுட்டு போய் அடுத்த 40 வருஷம் ட்ரெயின் பண்றாரு. 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வெளியே போகும்போது 430 வருஷம். சோ மோசையை உருவாக்குறதுக்கு ஹிட் டுக் another 30 years, another 30 years நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாருன்னா அவர் அவர் அந்த காரியம் எதையும் செதறி போகாம, அவர் நம்மளை கொண்டு செய்ய போற அந்த காரியங்கள் செதறி போகாம அது கரெக்டா நடக்கிறதுக்கு ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். நம்ம விட்டு கொடுத்து அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சு ஏழைக்கு போல தேவனுக்கு பிரியமானவர்கள் சொல்லி சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு அந்த பலனை அளிப்பார். அடுத்த நம்ம இன்னொரு மனுஷனை நம்ம பாக்குறோம், நோவா. சோ சால்வேஷன், சோ எல்லாமே எனிதிங் பாருங்களேன், எல்லாமே சாக்ரிஃபைஸ் த்ரூ ஃபெய்த் தான். பிளீசிங் காட், ஆண்டவர் பிரியமா இருக்கிறது எப்படி? த்ரூ ஃபெய்த். அடுத்தது ரட்சிப்பு அப்படிங்கிறது த்ரூ ஃபெய்த் தான். சோ நோவாவுடைய காலத்துல எல்லாரும் மோசமான கூட்டம். ஆண்டவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு நோவாவை பாக்குறாரு. அவன் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, மழைன்ற ஒன்றத அவர் ஒருவேளை பார்த்திருந்திருக்க மாட்டாரா இருக்கும். சோ ஒருவேளை சுனாமின்னு ஒண்ணு வர்றத அவங்க பார்க்காததுனாலதான் நிறைய ஜனங்களுக்கு அது அந்த சீயோட அந்த நேச்சர் மாறுறது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரிதான் சோ ஆண்டவர் வந்து அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கேலி பண்ணிருப்பாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணிருப்பாங்க. நோவா பேலைய கட்டின அந்த 100 வருஷம் நினைக்கிறேன், அவர் ஒவ்வொரு நாளும் பீப்புள் அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, ரொம்ப அசிங்கமா பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் வந்து தேடி கண்டுபிடிச்ச அந்த ஒரு மனுஷன். அப்போ ஒன் மேன் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ ஆபீஸ்லயோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ நீங்க இருக்கிற இடத்துலயோ நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க. ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரோடையும் சேர போறது, அந்த அசுத்தத்துக்குள்ள நம்மளால இருக்க முடியாது. அப்போ பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ அங்க நோவாவும் அப்படிதான் தனியா இருக்கிறாரு. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சோ அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த நீதி. சோ இன்னைக்கும் சால்வேஷன் த்ரூ ஃபெய்த் தான். அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், நாளைக்கே போறேன் நோவா, நீ கொப்பேர் மரத்தை கொண்டு இதெல்லாம் இப்படி செய்யணும், இந்த அளவு வைக்கணும், ஜன்னல் இப்படி வைக்கணும், கதவு இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ அவன் வந்து அவ்வளோ டேஸ்க்கு அவர் வந்து அந்த ஃபுட்டு சேகரிக்கணும், இவ்வளவு ஒர்க் இருந்திருக்கும்ல. ஸோ இப்போ நம்மளே யாராவது இப்படி நம்ம இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த ஆண்டவர் செய்ய அது வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம அதுக்கான ஒர்க்கை செய்யும்போது நம்மள ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் பொறுமையா அதை சகிச்சுட்டே இருந்திருப்பாரு. 100 நாளும் அவர் வந்து பிரசங்கித்துட்டே இருந்திருப்பாரு. அழிய போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ஆனா மக்கள் கேட்டு இருந்திருக்கவே மாட்டாங்க. சோ நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்மளுடைய கூட்டம், நம்மளுக்கு சார்ந்தவங்க, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சோ அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. சோ இது த்ரூ ஃபெய்த் தான். சோ தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். சோ அதை ஆத்தர் யாரு, ஆரம்பிக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பிடிச்சுக்கலாம். ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி அவரை நம்ம பிடித்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்துல பவுலும் சீலாவும் அந்த பிரிசன்ல இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய அந்த பூமி அதிர்ச்சி வர்ற மாதிரி வருது. சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருது. சோ அந்த காவலன் வந்து தன்னை மாய்த்து கொள்ளும் போது நீ ஒண்ணு செஞ்சுக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் வந்து பாதத்துல விழுந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சோ ரட்சிப்பு கர்த்தருடையது. சோ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு. இப்போ நோவா காலத்துல வந்தது மாதிரியே வரப்போகுது. அப்ப நம்ம ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டுட்டே ப்ரொசீட் பண்ணுவோம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆண்டவர் ரிமைனிங்
லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் தான் அவங்களுடைய இருதயத்தையும் திறக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த விசுவாசத்துல நம்ம ஒருவேளை நம்ம ஷேகனாகி பின்வாங்கி போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயங்கரம். ஏன்னா யூதா 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறது என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அவங்க அந்த எகிப்து தேசத்துல அந்த வாதைகளை பாக்குறாங்க, செங்கடல் பிரியுது பாக்குறாங்க, அதன் மத்தியில நடக்கிறாங்க, 2 பக்கம் ஜலம் குவியலா நிக்குது, ஒரு மதில் மாதிரி நிக்குது, எல்லாத்தையும் பார்த்த ஜனங்கள் தான். ஆனா சின்ன 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 விஷயங்கள், ஓகே பசிக்குது, ஆனாலும் நம்ம கண்ணு அவர் மேல வச்சிடணும்னு சொல்றாருல, ஆனா அவங்க வைக்கலையே. கூட வந்துட்டே இருந்த அந்த கண்மலையாக கிறிஸ்துவ அவங்க பரீட்சை பாக்குறாங்க. மேக ஸ்தம்பத்துல அவங்கள வழிநடத்துறாரு, அக்னி ஸ்தம்பத்துல அவங்களோட கூட அவங்கள வழிநடத்துறாரு. அக்னி ஸ்தம்பம் வழிநடத்துல, அதுல இருந்து தேவன் அவங்களை வழிநடத்துறாரு. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஜனங்கள் விசுவாசியாததுனால ஆண்டவர் அவங்கள வழியிலேயே அழிச்சாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது, நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது. ஆண்டவரே அந்த விசுவாசத்துல நாங்க வழுவி போகாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க, வலுவாதபடி காக்குறவர்னு யூதாலேயே நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரே வலுவாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரே நம்ம பிடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். சோ எபிரேயர் 11வது அதிகாரத்துல 33, 34 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. சோ அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவைத்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், இப்படி எல்லாம் நிறைய போட்டிருக்கு. சோ இது யாரோட வாழ்க்கையில கொஞ்சம் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சா எஸ்தரோட நேம் அதுல இல்ல. ஆனா எஸ்தர் வந்து சூசான் அரண்மனையில இருந்து பிறந்த அந்த 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 சட்டம் எல்லாம், அதாவது யூதர்களை அழிக்கணுங்கிற அந்த சட்டம் வந்த உடனே அவகிட்ட முர்தகாய் பேசுறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ இதுல வந்து நான் ஒரு குவீன், ராஜாக்கு முன்னாடி நான் போகும்போது கட்டாயம் எனக்கு தயவு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் போகவே இல்லை. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் 3 நாள் நாங்க உபவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம். மொர்தெகாய் கிட்ட நீங்களும் சூசான் அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த உபவாசத்தை சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்போ அவ வந்து அப்ப அந்த இடத்துல அங்க ஆண்டவருடைய பேரெல்லாம் எழுதப்படல. ஆனா அவளுடைய ஃபுல் ஃபெய்த் என்னது, நான் தேவனிடத்துல 3 நாட்களும் உபவாசித்து மன்றாடி இருக்கேன், இந்த மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்னோடு கூட வருவாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனாலதான் அவளால அந்த இடத்துல போக முடிஞ்சிச்சு. சோ எங்கேயோ உபவாசம் பண்ணாங்க, ராஜா கிட்ட போனாங்க, அப்படி இல்ல, தேவன் மேல வைத்திருந்த விசுவாசம், ஆண்டவர் கிரியை செய்ய முடியுங்கிற அந்த விசுவாசம். சோ இந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அந்த அந்த கொஞ்சம் அந்த அந்த சின்ன கேப்ல அவ போய் ஆண்டவர் அந்த ராஜாவுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது அவளுக்கு வந்து அவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ எஸ்தரை போல நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த தயவு, யாருடைய கண்கள்ல தயவு கிடைக்கணுமோ அது தயவு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம மூலமா கிரியை செய்வார். சோ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஆண்டவரே நீங்க எனக்கு கிருபை பாராட்டுங்க, ஆண்டவரே நீங்க செய்வீங்க, அதுதான் அந்த ஃபெய்த், அது நம்மள்ட்ட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ நீங்க வந்து ராஜாக்களுக்கு முன்னாடி எல்லாம் போய் நிற்கும் போது என்ன பேசுவேன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார். நம்ம அப்படி நாட்கள்ல தான் இருக்கோம். நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நிறைய பெர்சிக்யூஷன்ஸ் வருது, நிறைய இடத்துல பிடிச்சிட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல நம்ம எதுக்காக அங்க கொண்டு போகப்படுறாங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் கொண்டுட்டு போகும். அப்போ நம்ம மூலமா இருந்த ஆண்டவர் கிரியை செய்ய போறார், அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இவங்க வந்து தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம், அவர் எங்களை விடுவிக்கலனாலும் இந்த நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஏன்? என்னுடைய தேவன் ஜீவனுள்ளவர், அவர் தப்புவிக்க வல்லவர், I know he can, அவர் செய்ய முடியும், அவர் செய்வார். ஆனாலும் அவர் செய்யலனாலும் நான் நிறுத்திருக்கிற அந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க தைரியமா ஒரு அந்நிய தேசத்துல அடிமையா போயிருக்கிற அந்த தேசத்துல ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள இருந்த ஃபெய்த்.
இந்த தேவன் தப்புவிக்க வல்லமையுடையவர், எங்களுடைய தேவன் தப்புவிக்க வல்லவர். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். எந்த இடத்துலயும் அதாவது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஆண்டவரை பத்தி வெக்கப்படுறாங்களே. சோ ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கிறதுக்கு வெக்கம் வருது. அப்போ நம்ம சொல்லணும் தேவனுக்கு என்று சொல்லி வைராகியமா, தனியா இருந்தாலும் பரவாயில்ல, டேர் டு பி டிஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லுவோம்ல. சோ அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ராஜா பாக்குறான், ஐயோ நம்ம 3 பேரை தானே போட்டோம், 4வது விடுதலையோடு கூட அவங்க உள்ள சுத்துறாங்க, 4வது ஒரு மனுஷன் இருக்காரு, அவருடைய தேவசனுடைய சாயல போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான். அப்போ ஆண்டவருக்கு என்று சொல்லி வல்லமையுள்ள சாட்சிகளா நிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதே தானியேல் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், ஆண்டவருக்கு முன்னாடி நான் தவறு செய்யலன்னு சொல்லி அங்க போய் ஆர்கியூ எல்லாம் பண்ணல. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நிச்சயமா அவரோட பிள்ளையா நம்ம நடக்கும் போது, அவர் சொல்றதை மட்டும் செய்துட்டு போயிட்டே இருக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இங்க சிங்கங்களோட வாயெல்லாம் ஆண்டவர் அடைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. அவன் அடுத்த நாள் காலையிலேயே எழும்பி கேக்குறான், தானியேலே உன்னுடைய தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு சொல்லி கேட்கும்போது தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த், அதாவது நான் அடிமையாக தான் என்னை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம். சோ சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருக்கலாம், God is there with us. அந்த இடத்துல நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மள சும்மாலாம் இல்ல, அவர் நமக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், தம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் ஆண்டவரை நிறைய யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஸ்லிப் ஆயிருப்போம், ஆனா ஸ்லிப் ஆகி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல கிடப்பாங்க, சின்னதான் ஸ்லிப் ஆயிருப்பாங்க, ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை பாதுகாத்து இருந்திருப்பார். ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கிறத நம்ம உணர்வோம். அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம். எனக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எப்படி அவ்வளோ வருஷமா காத்திருந்த ஒரு பிள்ளை அந்த 3 நாளும் டிராவல் பண்ணும்போது அவனோட இருதயம் தடுமாறி இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னா, அதாவது உனக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுப்பேன், அவன் மூலமா சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய அழகா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த மரணத்திலிருந்தும் ஆண்டவர் என் பிள்ளைய உயிர்ப்பிக்கிறதுக்கு வல்லமே இல்ல தேவன் சொல்லி அவன் விசுவாசிச்சதுனால கொண்டு போய் அவன் பலி செலுத்தினான். சோ அவன் படுக்க வச்சிருக்கும் போது என் பிள்ளைய நான் ஆண்டவரே மனமிறங்க மாட்டீரா அப்படியெல்லாம் அவர் கேட்ட மாதிரி இல்ல. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்படுறார். லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுக்கறதுக்கு உயிரோட கூட நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன், தகன பலி செலுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கொண்டுட்டு போறத பாக்குறோம். அப்போ அந்த கத்தி எடுக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிட்டு கத்தியை உன் பிள்ளை மேல போடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனம் அழகா சொல்லியிருக்கு. 21, 22, 23 யாக்கோபுல 2வது அதிகாரம் 21, 22, 23 பாக்குறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். சோ ஆண்டவரே நான் உங்க விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல, அது நம்மளுடைய கிரியைகள்ல வெளிப்படணும். ஆண்டவர் எதை கொடுக்கணும்னு சொல்றாரு, எதை விட்டு கொடுக்கணும்னு சொல்றாரோ அதை விட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஹார்ட் ரெடியா இருக்கட்டும். 22வது வசனத்துல பாக்குறோம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிறது வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சோ ஆண்டவருடைய சிநேகிதனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் கொடுமைப்படுத்துவார். இல்ல அவர் கொடுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய ஹார்ட்டை பாக்குறாரு. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதே புத்தியுள்ள ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசத்து இருந்திருப்பார்ல. சோ இப்போ நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பிள்ளைய நம்பி பாத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறோம்,
ரிலேட்டிவ்ஸ் வீட்ல நம்பி விட்டுட்டு போறோம். எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது என் பிள்ளையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறோம். ஆனா தெய்வன் மேல தெய்வன் இடத்துல பிள்ளைய கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோமோ? யோசிச்சு பார்ப்போம். இது ஆண்டவரே அவர் பத்திரமா பாத்துக்குவார். அவர் ஒரு நாளும் தவற போறது கிடையாது. அவர் நம்ம பிள்ளைய அப்படி விட்டுட்டு போற தெய்வம் கிடையாது. நம்ம நம்பி அவருடைய கரத்துல நம்ம கொடுக்குறோம்ல, அவர் நம்மளை விட அவர் அவர் வந்து நம்ம ஒப்பு கொடுத்தத அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லமையுடைய தேவன் அவர். சோ ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். கடைசியா எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40 வசனத்துல பார்த்தோம்னா இவ்வளவோ சாட்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க. ஆனா இவங்க எல்லாரும் நம்மளே அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சோ புது உடன்படிக்கையின் பங்காளர்களாகிய நம்ம சோ ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில அவங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளையும் அவர் அந்த கூட்டத்துக்குள்ள இணைக்கிறார். அந்த கூட்டத்தோடு கூட நம்மளை இணைச்சிருக்கிறார். நம்ம விசுவாசிகள்னு சொல்றோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் ஷேக் ஆகாம, ஆண்டவரே எங்களை முழுமையா நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. நம்மளே இல்லாம அவங்க பூர்ணாக ஆக மாட்டாங்களாம். சோ நம்ம எந்த லைன்ல நம்மளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோ கடைசியா மார்க் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா விசுவாசிக்கிறோட நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லி இந்த அடையாளங்களை நம்ம வசனங்களா மனப்பாடம் பண்ணியெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா இது வரைக்கும் இப்படி எல்லாம் எதுவுமே என்னை கொண்டு நீங்க நடத்தலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய நேரம் டவுட் வந்திருக்கும். ஒரு ஹிண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்துல அவருடைய சீஷர்களுக்கு அந்த பிசாசை துரத்த முடியல. அந்த ஒரு பையன்ட்டு இருந்த பிசாசு துரத்த முடியல. அப்ப ஆண்டவர் வந்து துரத்துறாரு. அப்ப அவங்க கிட்ட அவங்க கேக்குறாங்க, எங்களால ஏன் செய்ய முடியல? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போக. அப்போ அந்த ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல சிலதுல பட் பிரேயர் அலோன், பிரேயரை மட்டும் போட்டிருக்காங்க. என்கேஜிவில பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ அப்போ சோ இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம மூலமா செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அப்படியே ஆண்டவர் நம்ம மூலமா கிரியை செஞ்சிருவாரா? இல்ல, அவரோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ள அவர் தமது வல்லமையினால நம்மளை நிரத்துவார். சோ நிரப்பி நம்ம மூலமா ஆண்டவர் கிரியை செய்வார். யோவான்ல அதுதான் பார்த்தோம். என்னில விசுவாசமா இருக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஏன்? அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அன்பு கூறும் பொழுது அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். நம்ம மூலமா கிரியை செய்ய போறார். சோ எனிதிங், எதுனாலும் இந்த கிரியைகள் எல்லாம், இந்த ஒர்க் எல்லாமே த்ரூ ஃபெய்த் தான். இன் ஃபெய்த், ஆப்ரேட்டிங் இன் ஃபெய்த், அந்த விசுவாசத்தினால. சோ நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ஷிப்பா இருக்கலாம், எல்லாமே ஃபெய்த், எல்லாமே. சோ நம்மளையும் அந்த விசுவாசத்தை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. சோ நம்மளுக்குள்ள நம்மளை எதுக்காக சூஸ் பண்ணாரோ, ஆண்டவரே நெக்ஸ்ட் நாங்க நியூ இயர்க்குள்ள நாங்க போக போறோம், எங்களை நீங்க ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்தோடு பிடித்தீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. எங்களுடைய டேஸ் வந்து எங்களுடைய தவறான ஏதாவது காரியங்களினால அது இழுத்துட்டே போக வேண்டாம், எங்களை செட்டரேட் பண்ணிருங்க ஆண்டவரே. இந்த வருடத்துல இருந்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை நீங்க கொடுத்து நீங்க எங்க மூலமா நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கண்கள்னால பார்க்கட்டும், எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஆண்டவரே இந்த ஜீவ பலியாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி நீங்க சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே இந்த ஃபெய்த்ல நாங்க ஒருவேளை இன்னும் நாங்க ஷேக் ஆயிட்டு இருக்கோம்னு சொன்னா எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒரு மனுஷன் வந்து அவருடைய பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்றாரு. ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறத நம்ம பாக்குறப்போ நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பட் we have to confess, ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவரே என் மூலமா நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள நீங்க அதை துவங்கி இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தி செல்லும்படி நான் உங்களுடைய கரத்துல என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? ஆண்டவருடைய பாதத்துல நம்ம விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருவேளை இந்த டாபிக்கை பார்க்கும் பொழுது எங்களுடைய நினைவுகள்ல பல காரியங்கள் வந்திருக்கலாம் சுவாமி. ஆனால் நீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து ஆண்டவரே அப்பா அந்த நபர்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீங்க ஆபிரகாமின் பிதா தேவன் சொல்றீங்க ஆண்டவரே, ஜீவன் உள்ளவர்களுடைய தேவன் என்று சொல்லி நீர் எழுதி வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அதே ஜீவனுள்ள தேவன் நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க காண்பித்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தலன்னா இது
எதுவுமே எங்களுக்கு புரியாதே கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே உம்முடைய புதிய அபிஷேகத்தால எங்களை நீங்க நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த வருடத்துல நீங்க செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க எங்க கூட இருந்து எங்களை நீங்க வழி நடத்தினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இவ்வளவு நல்ல தேவனே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே தகப்பனாக இருக்கீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல நாங்கள் கூடி வருவதற்கு நீங்க கிருபை பாராட்டியிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய மெல்லிய பிரசன்னத்தை நாங்க உணரும்படி செய்திருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. ஆண்டவரே அதுல உறுதியாய் கட்டப்பட எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து விட எங்களுக்கு இங்க கிருபை செய்யுங்க. ஆபிரகாமை போல ஆண்டவரே உமக்கு சிநேகிதர்களாக நாங்க இருக்கட்டும். ஆண்டவரே ஏனோக்கை போல உமக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் சாட்சி பெறட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே சாதகமற்ற சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க எங்களோடு கொண்டிருந்து நடத்துறீங்கிறத ஆண்டவரே எஸ்தருடைய வாழ்க்கையின் மூலமாக, தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமா, ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையின் மூலமா நாங்க பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே நீங்க எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களை விடுவிக்கிறவர், எங்களை தப்பு வைக்கிறவர், எங்களை கனப்படுத்துகிற தேவன் நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆபேலை போல ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அங்கீகரிக்கும்படியா நம்முடைய பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்க மூலமா நீங்க செய்ய போற மினிஸ்ட்ரிஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தையும் ஆண்டவரே வரங்களினால் ஆண்டவரே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நம்முடைய ஆளுகைகளை விட்டு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இது எதுவுமே ஆண்டவரே எங்களுடைய பிளஷ்ல ஒண்ணுமே இல்ல ராஜா. ஆண்டவரே நீங்க எங்க மூலமா இருந்து செயல்படும்படியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். மீதியான நேரங்களையும் ஆண்டவரே நாட்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். சேன் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.